ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம பேக் வந்து கட்டிங் வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா? அதோட அடுத்த பகுதியா முன்பக்கம் ஃப்ரண்ட் கட்டிங் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம், அளவு ப்ளவுஸ் வச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பேக் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன்ல, இதை வந்து அப்படியே நம்ம வரைஞ்சு எடுத்துக்கலாம். இது என்ன சேஃப் இருக்கோ அந்த சேஃப் வச்சு அப்படியே வரைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா, அந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் கிளாத் இருக்கிற மாதிரி பார்த்து பேக் பீஸ் வச்சு வரைங்க. ஏன்னா நம்ம அந்த ஊக்குப்பட்டி வந்து மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச் விடுவோம். ஓகேங்களா? ஓகே, பேக் அளவை அப்படியே இதுல வரைஞ்சு எடுத்தாச்சு. இப்ப இதை எடுத்துடலாம். இப்போ இங்க ஸ்டிச்சிங் 1/2 இன்ச் விட்டுருந்தோமா, இங்க ஒரு உள்வளைவு எடுக்கணும் இல்லையா? அதனால இங்க நீங்க பாக்ஸ் மாதிரி போட்டு உள்வளைவு எடுத்துக்கோங்க. அதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ்ல இருக்கிற அளவை மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முன் உயரம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? முன் உயரம் வந்து நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை இப்போ வந்து பேக் சைடு வந்து இங்கிருந்து இந்த டாட் இருக்கிற அளவு, பேக் சைடு இருக்கிற டாட் அளவுக்கு எடுத்தோமோ அதே மாதிரி இப்போ முன்பக்கம் எடுக்கணும். முன்பக்கம் வந்து இந்த சென்டர், அதாவது ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல இருந்து இங்க கீழே வந்து நம்ம சென்டர் டாட் பிடிச்சிருப்போம்ல, அந்த இடத்துல இப்படி பிடிச்சிட்டு நல்லா இப்படி இழுத்து எடுத்துக்கலாம். இது வந்து நேர் கட்டிங், அதனால நம்ம இப்படி இழுத்துதான் எடுக்கணும். ஓகேங்களா? நம்ம கிராஸ் கட்டிங் மாதிரி ரொம்பவும் இழுக்காம ரொம்பவும் விடாம எடுப்போம்ல, அந்த மாதிரி இல்லாம இதுக்கு நல்லா இழுத்தே எடுத்துக்கோங்க. நல்லா இங்க ஒரு 1/2 இன்ச் வேணாம ஸ்டிச்சிங் விட்டுருக்கோம்ல, இந்த ப்ளூ கலர் தானே ரெடி மார்க்கு, அது மேல இந்த ப்ளூ கலர் கோட்டு மேல வச்சு நல்லா இப்படி இழுத்து எடுத்துக்கோங்க. இந்த அதாவது பட்டியும் இந்த முன்பக்க பீஸும் எங்க ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ரெடி மார்க்கு. இங்க ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச். ஓகேவா? அடுத்தது ஹாம்கோல் கிட்ட இருக்கு பாருங்க, அதை நம்ம மார்க் பண்ணணும். இந்த சைட்ல நம்ம ஸ்லீவ் கூட ஜாயின் பண்ணிருக்கோம்ல, அந்த இங்கேயும் அந்த ரெடி மார்க் உங்களுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். இதுதானே ரெடி மார்க்கு, இந்த ப்ளூ கலர் மார்க் தானே 1/2 இன்ச் நம்ம கீழே இருந்துச்சுல்ல, இந்த இடத்துல வச்சுட்டு கரெக்டா இந்த இடம் தான் பட்டி வந்து பட்டியும் அந்த முன் பீஸும் ஜாயிண்ட் ஆகிற பகுதி. கரெக்டா இந்த இடத்துல ரெடி அளவுல வச்சுட்டு, அதாவது இங்க ஸ்டிச் பண்ணிருக்கோம்ல, இதை வந்து இந்த ப்ளூ கலர் மார்க்ல வச்சுட்டு ரெடி அளவுல வச்சுட்டு இப்படியே நம்ம இழுத்து பிடிச்சோம்னா இந்த பட்டியும் இந்த முன் பீஸும் எங்க ஜாயிண்ட் ஆகுதோ அந்த தையலுக்கு நேரம் ஒரு அளவு. ஓகேங்களா? இது ரெடி அளவு, இது வந்து நம்ம ஸ்டிச்சிங்காக. சாரி, இது ரெடி அளவு, இந்த எல்லோ கலர் அளவு தான் ஸ்டிச்சிங் அளவு. ஓகேவா? அடுத்தது கழுத்து, முன் கழுத்து. இதை கரெக்டா இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு பாருங்க, இதை வந்து இந்த ப்ளூ கலர்ல மார்க்குக்கு நேரம் வச்சுட்டு கரெக்டா இப்படி பிடிச்சுக்கோங்க. அந்த ஹாம்கோல் வந்து நல்லா இப்படி வளைஞ்சிருக்கிற மாதிரி வச்சுட்டு கரெக்டா இந்த கழுத்தோட ஷேப் எப்படி இருக்கோ இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மார்க் பண்ணிட்டு மேல ஒரு ஸ்டிச்சிங்காக ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன் நான். இது வந்து ரெடி அளவு, இந்த எல்லோ கலர் அளவு தான் நம்ம கட் பண்ண போற அளவு. அந்த அதே மாதிரி பேக் சைடு நம்ம கழுத்து ஓபன் பண்றதுக்காக பண்ண பாத்தீங்களா, இங்க ஒரு அளவு இருந்துச்சுன்னா இந்த அளவு கூட ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு அதே மாதிரி சேம் தான் இங்க இருக்கிற அளவை விட இங்க ஒரு 1/4 இன்ச் அதிகமா வச்சு நம்ம போட்டு வளைவு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? போட்டு கழுத்து வளைவு கொடுத்துக்கலாம். அழகா இப்படி வரைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ இந்த கழுத்தோட அளவு இருக்குல்ல, இது வந்து இந்த எல்லோ கலர் மார்க் தான் ரெடி அளவு.
சாரி, நம்ம கட்டிங் அளவு. இந்த ப்ளூ கலர் மார்க் சேம் அது கூட ஒரு 1/4 இன்ச் இப்படி தள்ளி வந்துச்சுன்னா ரெடி அளவு. ஓகேங்களா? இது கரெக்டா இந்த கழுத்து கூட கரெக்டா வருது. இந்த ப்ளூ கலர் மார்க்லயே வச்சு பாருங்க. அளவு பிளவுஸ்ல இந்த கழுத்து கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு 1/4 இன்ச்சு, அதாவது நான் வரைஞ்சது எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி காட்டுது. பார்க்கலாம், இன்னொரு வாட்டி நான் வச்சு பாக்குறேன். இது ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா வச்சு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? முன்கழுத்து, ஏன்னா இந்த முன்கழுத்து வந்து கரெக்டா இல்லைன்னா ஒண்ணு மேல மேல ரொம்ப புட்டிப்பாயிரும், இல்லைன்னா கீழே வந்து அதான் ரொம்ப கீழே இறங்கிட்டு லூஸ் கொடுத்துரும், கழுத்து ஷோல்டர் லூஸ் கொடுத்துரும். ஓகேங்களா? அதனால இப்படி கரெக்டா வச்சுட்டு இப்படி வச்சுக்கோங்க. திருப்பி ஒரு 1/4 இன்ச் நான் மேல மார்க் பண்ணிக்கிறேன். சும்மா 1/4 இன்ச்சுன்னா கொஞ்சம் ஒரு 2 கோடு. ஓகேங்களா? மார்க் பண்ணிட்டு அங்கிருந்து அதே மாதிரி ஒரு சின்ன வளைவு இப்ப வச்சு பாக்குறேன். நம்ம ஸ்டிச்சிங் பண்ணா என்ன அளவுல பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் கேப்ல வச்சு பாக்குறேன். எனக்கு கரெக்டா வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த இப்ப போட்டேன்ல, இதுதான் ரெடி அளவு, அதாவது நம்ம கட்டிங் அளவு. ஓகேவா? அதே மாதிரி இப்ப இங்கதானே போட்டோம், இது ரெடி அளவுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடம் போட்டோம் இல்லையா, இந்த எல்லோ கலர் மார்க்கும் கீழே இருக்கிறதானே ரெடி அளவு. அந்த இடத்துல வச்சுட்டு, ஏன்னா இங்க 1/4 இன்ச் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிடுவோம், ரெடி அளவுல வச்சுட்டு நேரா இப்படி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு நல்லா இதை வந்து இப்படி லூஸ் பிளவுஸ்ல இருக்கிற அளவு வச்சிடாதீங்க, கொஞ்சம் இப்படி இழுத்தாப்புல வைங்க. வச்சுட்டு முன் பீஸும் பட்டியும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து ஒரு மார்க். ஓகேங்களா? மார்க் பண்ணியாச்சு. அதுல என்ன அளவு இருக்கோ அந்த அளவு மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து இங்க ஒரு 1/4 இன்ச் நம்ம பிடிப்போம். ஓகேங்களா? அதுக்கும் இங்க கீழே வந்து ஒரு 1/2 இன்ச், இங்க ஒரு கரெக்டா 1/4 இன்ச்சுன்னு வராதுல, கூட வரும்ல, அதனால மொத்தமா ஒரு 3/4 இன்ச் பிளஸ் பண்ணி இங்க ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்க ஒரு நம்ம இங்க பிடிக்கிறதுக்கும் பட்டியும் முன் பீஸும் ஜாயின் பண்ற இடத்துக்கு ஒரு 1/2 இன்ச் கணக்கு வச்சு ஒரு 3/4 இன்ச். ஓகேங்களா? மார்க் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். இது பிளவுஸ்ல அவ்வளவுதான். இந்த முன் பீஸ்ல ஒண்ணுமே கிடையாது. உயரம் பார்த்தோம், உயரம் பார்த்துட்டு ஹாம்கோலோட இந்த பட்டி நம்ம வளைவோல அந்த வளைவுக்கான உயரம் பார்த்தோம், கழுத்தோட உயரம் பார்த்தோம், அதே மாதிரி ஊக்குப்பட்டியோட உயரம் பார்த்தோம். அவ்வளவுதாங்க. உயரம் பார்த்து இப்ப நம்ம டாட் வச்சாச்சு. இதுலயும் சேம் ப்ளூ கலர் இருக்கிற இடம்லாம் தான் ரெடி அளவு, எல்லோ கலர் மார்க் இருக்கிற இடம் எல்லாமே நம்ம கட் பண்ண போற அளவு. ஓகேங்களா? இப்போ இந்த எல்லோ கலர், இப்போ ப்ளூ கலர் மார்க் மறந்துருங்க, ஏன்னா அதுதான் ரெடி அளவு. இப்போ நம்ம அது நமக்கு தேவையில்லை. எல்லோ கலர் மார்க் இருக்கிற இடத்துலதான் நம்ம கட் பண்ண போறோம். இப்போ அதுதான் நமக்கு தேவை. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு நம்ம இங்க வந்து ஒரு மார்க் பண்ணுவோம். இந்த நிப்பிள் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடங்க இது இருக்குல்ல, இது வந்து இந்த ஊக்கு மாற்ற இடத்த, அதாவது இந்த இடத்துல ஊக்கு செய்யறத நம்ம பார்க்கணும். இங்கிருந்து இந்த நிப்பிள் பாயிண்ட் இந்த இந்த முடியுதுல்ல, சென்டர் டாட் பிடிச்சிருக்கோம்ல, இதுக்கு நேரா என்ன அளவு வருதோ அந்த அளவு இங்க நம்ம மார்க் பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த அளவு ரொம்ப ரொம்ப, அதாவது முன் பீஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த அளவுகள் மாறிட்டாதான் முன்னாடி ஒரு சேஃப் இல்லாம ஒரு என்ன சொல்றது, பிளவுஸ் வந்து ஒரு அவங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து ஒரு நல்லா நல்லா இருக்காத மாதிரி அவங்களுக்கு ஃபீல் கொடுக்கறது இந்த இடம் சொதப்பிட்டாதான். ஓகேங்களா? அதனால கரெக்டா இதுல எந்த இடம் வருதோ அதெல்லாம் மார்க் பண்ணது. ஏன்னா இந்த டாட் கரெக்டா வந்துச்சுனாலே இந்த 2 டாட் கரெக்டா வந்துடும். ஓகேங்களா? அதனால இந்த டாட்ஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து வைக்கணும். நான் இதுல எவ்வளவு அளவு இருக்குன்னு நான் பாத்துக்கிறேன். பாருங்க, நான் இங்கிருந்து இவ்வளவு தூரம் பாக்குறேன். இங்கிருந்து 3 எனக்கு 6 வருது. ஓகேங்களா? சேம் அதே அளவு நான் வச்சிடுறேன். இந்த எல்லோ கலர் மார்க். ஓகேங்களா? இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோட்ல இருந்து நான் 3.6 மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கலாம். ஓகேவா? கோடு போட்டாச்சு. கோடு போட்டு இதுதானே ஸ்டிச்சிங் அளவு, இந்த 1/4 இன்ச் வந்து ஸ்டிச் பண்றதுக்காக விட்ட அளவு. ஓகேவா? போட்டுட்டு இப்ப வந்து இதுல உயரம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாக்கலாம். நார்மலா எல்லாருக்குமே 3 2, அதாவது இந்த இந்த ஹைட் வந்து 3க்குள்ள வைக்கலாம். ஓகேங்களா? 3 2.25. ஒரு சிலர் கொஞ்சம் ஷார்ப்பா வேணும், இல்ல ஷார்ப் இல்லாம வேணும்னா இந்த ஹைட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த அளவு பிளவுஸ்ல எவ்வளவு இருக்குன்னா
2.5 இருக்கு. ஓகேங்களா, நான் அது கூட ஒரு 1/4 இன்ச்சு நம்ம கீழே இங்க மடிச்சடி போல அதுக்காக சேர்த்து 2.75 வச்சுட்டேன். இவங்களுக்கு வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு 1.25 மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா இவங்களுக்கு சுற்றளவு வந்து பாடி சுற்றளவு கம்மி தானே, அதனால இங்க 1.25 நான் மார்க் பண்ணிட்டு அப்படியே ஏ மாதிரி நம்ம போட்டுக்கலாம். போட்டாச்சா? போட்டுட்டு இந்த கோட்ல இருந்து இந்த கோட்டுக்கு ஒரு ஜாயிண்ட், அதே மாதிரி இது அப்படியே வளைச்சு இது கூட கொண்டு வந்துருங்க. ஒரு வளைவா கோடா கூட போடாம இப்படி வளைச்சு, அவ்வளவுதாங்க. எவ்வளவு சிம்பிளா ஈஸியா போட்டாச்சு பாருங்க, அழகா வந்துருச்சு. ஓகேவா, போட்டாச்சு. இனி அடுத்து என்ன பார்த்துட்டீங்கன்னா கட் பண்றது, அவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப நம்ம போட்டு மண்டை பிச்சுக்கிறதுலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து பார்த்துட்டீங்கன்னா இந்த உள்வளைவு எடுக்கணும். ஓகேங்களா, இந்த உள்வளைவு மறக்காம எடுத்துடணும். பாத்தீங்கன்னா இதுதானே பேக்ல வந்து நம்ம கட் பண்ணோம் இல்லையா, மார்பு சுற்றளவு இந்த அளவு. இதுல பாருங்க நான் எப்படி வரைகிறேன்னு, இங்க ஒரு அதாவது ஒரு 1/2 இன்ச்சு இல்ல 1/4 இன்ச்சு, ஒரு அதிகபட்சம் ஒரு சென்டிமீட்டர்னு கணக்கு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல எடுக்க வேண்டாம். ரொம்ப எடுத்துட்டீங்கன்னா இந்த இடம்ல புடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிரும். ஓகேங்களா, அதனால ஒரு 1/2 இன்ச்சு இல்ல 1 சென்டிமீட்டர் அந்த கணக்கு வச்சு அப்படியே வளைஞ்சு, அதாவது இப்ப இந்த கோடு இருக்கு இல்லையா, இதுலயே இப்படி வளைச்சு ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி அப்படியே இப்படி கொண்டு வாங்க. ஒரே ஒரு கோடு மட்டும் இப்படி தள்ளி வர்ற மாதிரி, ரொம்பவும் வேண்டாம், ஒரே ஒரு கோடு மட்டும். அதாவது இப்படி தள்ளி கோடு வந்து ஹாம்கோல் கோடு இங்க இருக்குது, ஹாம்கோல் கோடு இங்க இருக்குதா, நான் போட்ட அதாவது வளை வந்து ஒரு கோடு இல்ல 2 கோடு இப்படி தள்ளி நான் போட்டிருக்கிறேன். இப்படியே தள்ளி வந்து இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இது கூட அப்படியே மேட்ச் ஆயிரணும். ஓகேங்களா, ரொம்ப இது இந்த பக்கம் தள்ளியும் போயிடக்கூடாது, அப்படி ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது பத்தாம போயிடும். ஓகேங்களா, அவ்வளவுதான், போட்டாச்சு. போட்டுட்டு அடுத்து இந்த இடம் வந்து நம்ம கீழே வந்து இந்த பட்டிக்கு இப்படி வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த கார்னர்ல ஒரு 3/4 இன்ச் இல்ல 1 இன்ச் அளவுக்கு நம்ம இப்படி கிராஸா போட்டு கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க நம்ம இப்படி இந்த 1 இன்ச் பிடிக்கும் போது இது உள்ள தள்ளும் போது இந்த இடத்துல வந்து கிளாத்து பட்டி ஜாயின் பண்ணும்போது பத்தாம போயிடும். அதாவது இந்த பீஸ் கூட பட்டி ஜாயின் பண்ணி இந்த பீஸ் கூட வரும்போது இங்க வந்து நின்றும், கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் பத்தாம போயிடும். அதுக்காக தான் இங்க நம்ம ஒரு 1 இன்ச் இல்ல 3/4 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இப்படி கிராஸா கட் பண்றோம். ஓகேங்களா, அவ்வளவுதான், கட் பண்ணிடலாம். திருப்பி ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பேக்கோட அளவா அப்படியே இதுல போட்டு நான் வரைஞ்சு எடுத்துட்டேன். இங்க ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டேன். ஓகேங்களா, இங்க ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு நம்ம பட்டி வந்து சாரி பட்டிங்கிறேன், ஊக்குப்பட்டி வந்து நம்ம மடிச்சடி போல அதுக்கு வந்து 1/4 இன்ச் நீங்க விட்டே அதாவது 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக விட்டுருங்க. ஒரு சிலர் வந்து டைட்டா பிடிக்குது அப்படின்னா, ஏன்னா இப்ப நீங்க இது ரெடிமா இருக்கு, இந்த ரெடிமா இருக்கு, அதாவது இப்ப நம்ம இந்த அளவு தானே வச்சிருப்போம் கழுத்தோட அளவு, அதாவது பேக் சைடு இந்த கழுத்தோட அளவு வச்சிருப்போம், இந்த அளவு வைக்கும்போது இது ரெடிமா இருக்கு. எக்ஸ்ட்ரா அளவு வச்சா தான் நம்ம மடிச்சடிக்கிறதுக்குள்ள போயிட்டாலும் நம்ம கரெக்டா இருக்கும். இல்ல ஒரு சிலருக்கு வந்து இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இது 1/4 இன்ச்சை விட்டு கட் பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் பேக்கை வச்சு ஃபுல்லா வரைஞ்சு எடுத்தாச்சு. எடுத்துட்டு முழு உயரம் பார்த்தோம், பேக்கோட அளவு இந்த ஷோல்டர்ல இருந்து சென்டர் டாட் பிடிச்ச அளவுல இருந்து ரெடி அளவுல இருந்து இப்படி வச்சு இங்க கீழே தையலுக்கு 1/2 இன்ச் விட்டாச்சு. ஓகேங்களா, விட்டுட்டு சைட்ல ஹாம்கோல் அளவுக்கு மார்க் பண்ணியாச்சு. ரெடி அளவுல இருந்து நம்ம பட்டி ஜாயின் பண்றோம்ல அந்த அளவு ஸ்டிச்சிங் எவ்வளவு தூரம்னு பார்த்துட்டு ரெடி அளவும் மார்க் பண்ணி தையலுக்கு விட்ட அளவும் மார்க் பண்ணியாச்சுங்க. அடுத்து கழுத்தோட அளவும் கரெக்டா அந்த கழுத்து இருக்கிற ஷேப் என்ன ஷேப்போ அதே அளவுக்கு வச்சு கரெக்டா மார்க் பண்ணிட்டு செக் பண்ணியும் பாத்துறணும். செக் பண்ணி பார்த்தாதான் நமக்கு இந்த பிளவுஸ்ல இருக்கிற அளவும் நம்ம ஸ்டிச் பண்ண போற அளவு கரெக்டா இருக்கான்னு நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா, பார்த்துட்டு அடுத்தது பட்டி, அதாவது ஊக்குப்பட்டி அளவு கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம 1/4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணதுக்கு போக ரெடி அளவு இருக்குல்ல, அந்த ரெடி அளவுல வச்சு இங்க நம்ம இழுத்து பிடிச்சிட்டோம்னா இங்க தையல் எந்த இடத்துல விழுகுதோ அந்த இடத்துக்கு நேரம் ஒரு கோடு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 3/4 இன்ச் நம்ம இங்க பிளஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்க நம்ம ஒரு 1/4 இன்ச் ஆட்டா பிடிச்சிருவோம். ஓகேங்களா, இதுக்கும் இங்க பட்டி ஜாயின் பண்றதுக்கு ஒரு 1/2 இன்ச் ஆட்டா நம்ம பிடிப்போம். ஓகேங்களா, இதுக்கெல்லாம் ரெண்டு மேனேஜ் பண்ற மாதிரி தான் ஒரு 3/4 இன்ச்சா நம்ம இங்க சேர்த்து பிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, இது அப்படியே அதே மாதிரி இது மார்க் பண்ணிட்டு அடுத்தது இந்த சென்டர்ல இருக்கிற நிப்பிள் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் இது எவ்வளோன்னு பார்த்துட்டு அளவு பிளவுஸ்ல என்ன அளவு இருக்கோ அந்த அளவு இங்க வச்சுட்டு
ஒரு கோடு போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம இந்த மாதிரி அதாவது நம்மளுக்கு தெரியணுங்கிறதுக்காக இப்படி மாதிரி போட்டாச்சு. போட்டு மார்க் பண்ணியாச்சு. அடுத்து இங்கேயும் ஒரு 3/4 இன்ச்சு ஒரு இன்ச் அளவுக்கு இப்படி கிராஸா போட்டு இப்படியே ஒரு அழகா ஒரு வளைவு போட்டாச்சு. ஓகேங்களா? இந்த ஊக்குப்பட்டி சைடும் சென்டர்ல டாட் பிடிக்கிற சைடும் இந்த லாஸ்ட் எண்டு பக்கம் 3ஐயும் சேர்த்து இப்படி போடுற மாதிரி ஒரு வளைவு போட்டு எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலினாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நான் கட் பண்ணிடுறேன். எல்லோ கலர் மார்க் எங்க இருக்கோ அங்கதான் நான் கட் பண்ண போறேன். ஏன்னா ப்ளூ கலர் மார்க்ல இருக்கிறது எல்லாமே ரெடி அளவு. பிளவுஸ்ல என்ன அளவு இருக்கோ அந்த அளவு அப்படியே கரெக்டா அப்படி கொண்டு வந்து கட் பண்ணிடலாம். இந்த வளைவு இருக்கிற இடத்துல எல்லாம் சிசரை வந்து எடுக்காம அப்படியே கட் பண்ணுங்க. அப்பதான் நீட்டா அந்த வளைவு வரும். கட் பண்ணிட்டு இந்த 1/4 இன்ச் வந்து நம்ம ஊக்குப்பட்டி மடிச்சடிக்கிறதுக்காக. அவ்வளவுதாங்க. நீட்டா கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் சூப்பரா நீட்டா கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்களா? அப்புறம் இதுல வந்து இப்ப இந்த டாட்டு என்ன ஹைட்டு எவ்வளவு தூரம் பிடிக்கணும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இதுல வந்து இன்னொன்னு சிம்பிளா வந்து நமக்கு ஸ்டிச் பண்றதுக்கு ஈஸி என்னன்னா, நம்ம மெயின் கிளாத்ல வச்சு கட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, இந்த இதோட அளவு நமக்கு தெரியும். 1.25 இன்ச்சு இந்த ஹைட்ல பிடிக்கிறோம்னு தெரியும். ஆனா இந்த 2 டாட்டுமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். ரெண்டுலயும் சமமா மார்க் பண்ணிட்டோம். ஒன்னொன்னுக்கும் நம்ம அளவு ப்ளவுஸை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால இப்ப இந்த ஹைட் இருக்குது பாத்துங்க. சென்டர் டாட் ஹைட் வந்து நம்ம 2.25 இன்ச் வச்சிருக்கிறேன்னா, இந்த 2.25 இந்த அளவுல இருந்து எங்க மார்க் பண்றோமோ அந்த அளவுல இருந்து ஒரு 1 இன்ச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த 1 இன்ச்சு கணக்கு வச்சுட்டு இதுக்கு நேரா ஒரு மார்க். ஓகேங்களா? இதுக்கு நேரா ஒரு மார்க். இந்த மார்க்குக்கு நேராவே ஒரு 1.5 இன்ச்சு இந்த பக்கமும், அதே இந்த சென்டர் டாட் அதாவது இங்கதான் கணக்கு. நம்ம ரெடியா வச்சிருக்கோம்ல, இதுதான் கணக்கு. இங்கேயும் அதே இந்த இடத்துல இருந்து இங்க 1.5 இப்படி கிராஸாவும் போட்டுட்டு கோடு போட்டோம்னா நம்ம இங்கிருந்து பிடிக்கிற டாட் வந்து, அதாவது இப்படி பிடிப்போம்ல, இந்த டாட் வந்து இதோட ஸ்டாப் ஆகுறது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இங்க பிடிக்கிற டாட்டும் இதோட தான் பிடிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு வாட்டி நம்ம டேப்பு இதை வச்சு நம்ம பார்க்க தேவையில்லைல. டேப் வச்சு பார்த்துட்டு நம்ம கரெக்டா 2 பக்கமும் சமமா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க தேவையில்லை. முன்னையே நம்ம பார்த்து வச்சிட்டோம்னா நம்ம கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு நீடில் வச்சுட்டு இத வந்து இந்த டாட் எங்க நம்ம மார்க் பண்ணிருக்கோமோ அந்த இடத்துல ஒரு இப்படி குத்திட்டு நல்லா குத்திக்கோங்க. அந்த சைடு நீடில் வரணும். இந்த மாதிரி மார்க் நமக்கு தெரிகிற அளவுக்கு இங்கேயும் இந்த இடத்துலயும் நல்லா இப்படி குத்திக்கோங்க. குத்திட்டு நம்ம எந்த இடத்துல இது பிடிப்போம்ல, இந்த டாட் பிடிப்போம்ல, இந்த டாட்டும் பிடிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த டாட் பிடிச்சிப்போம். அதனால இது நமக்கு தேவையில்லை. இதுவும் இந்த டாட்டும் நமக்கு தேவை. எந்த இடத்துல பிடிக்கணுமோ அந்த இடத்துல ஒரு சிசர் கட் கொடுத்துட்டு இந்த 1.25 இன்ச் மார்க் பண்ணி இருக்கிற இடத்துல ஒரு சின்ன சிசர் கட் கொடுத்துட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நீடில் போட்ட மார்க் இங்க இருக்குது பாருங்க, அதை அப்படியே அந்த நீடில் மார்க் வச்சு திருப்பி இதுல வரைஞ்சுக்கலாம். ஓகேங்களா? வரைஞ்சிட்டு இந்த பக்கமும் கை பண்ணும் போதே கோடு போட்டு வரைஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து பிளவுஸ்ல வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அப்போதைக்கு ஒன்னொன்னுக்கும் பிளவுஸை வந்து அளவு பிளவுஸ் தூக்கிட்டு ஒரு அளவு பார்க்க முடியாது. நம்ம அப்ரோச்மெண்ட்ல அடிச்சாலுமே ஒரு சின்ன ஒரு 1/4 இன்ச்சு ஒரு 2 புள்ளி கோட்ல கம்மியாயிருச்சுன்னா கஸ்டமர் வந்து என்னங்க ஒன் சைடு நல்லா இருக்கு, ஒன் சைடு ஒரு மாதிரியா இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அதனால நம்ம பண்றத பர்ஃபெக்டா பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? சேம் அதுல என்ன அளவு இருக்கோ அதே அளவு இப்ப நமக்கு கிடைச்சாச்சு இந்த பக்கமே. ஓகேங்களா? இத அப்படியே மார்க் பண்ணிட்டு இப்ப நம்ம மடிச்சு அடிக்கும் போது இந்த மாதிரி மடிச்சு கரெக்டா இப்படி அடிப்போம். இந்த தையல் வந்து இங்க வரைக்கும் நிற்கும். அதே மாதிரி இங்க இருந்து இப்படி மடிச்சு அடிக்கும் போது இப்படியே அடிக்கும் போது இந்த கோட்டு வரைக்கும்
இருக்கணும் அப்படிங்கிற நமக்கு அளவு தெரியும். ஓகேங்களா? நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரமாவும் நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, இல்ல புரிஞ்சிச்சுனாலும் எஸ்ன்னு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.